வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல வெயிலுக்கு தகுந்த மாதிரி கோதுமை களி தாங்க பார்க்க போறோம். இந்த கோதுமை களி ரொம்ப ஈஸிங்க செய்யறது. நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குதுங்க, வேகிற பக்குவம் என்னன்னு தெரியல, வலுவலுப்பா இருக்குது அப்படின்னால நிறைய பேர்த்துக்கு கோதுமை களியே வரல நிறைய பேர் சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம அந்த கோதுமை களி தான் ஈஸியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. நான் செய்யறப்பவே என்னென்ன அளவுகள்னு சொல்றேன். இப்போ பாருங்க, அடுப்பத்தை வச்சு நான் குக்கரே வச்சுட்டேன். அடிக்கணமான பாத்திரமா இருந்தால் அடி பிடிக்காது, அதனால குக்கர் வச்சுட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கோதுமை ரவை எடுத்துருக்கிற ஒரு 1/4 டம்ளரு, அப்புறம் வந்து நம்ம கோதுமை மாவு ஒரு 1.5 டம்ளர் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் ரவையும் கூட கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, நான் இப்போ ஒரு 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இது தண்ணி நல்லா சூடாகிட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து இதுக்கு ஒரு சட்னி பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இதுக்கு ஒரு கடலைப்பருப்பு சட்னி தான் பண்ண போகிறோம். நல்லா இருக்கும், சுட சுட கோதுமை களியோட இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து இதுக்கு வடக்கல் வச்சுட்டோம். வடக்கல் சூடாகட்டும். சூடானோன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறேன். அடுப்பு வந்து கம்மியாக வச்சுட்டு இதையே நல்லா வாசம் வர்ற வரைக்கும், ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்க, கடலைப்பருப்பு லைட்டு கலர் மாறிடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷத்தில் மாறிடும். ரொம்ப மாற வேண்டாங்க, சட்னி அப்புறம் கலர் மாறிடும். இப்போ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாம். ஒரு ஒரு 1/4 முடியில் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன். நீங்கள் துருவி போட்டுக்கங்க, நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, கடலைப்பருப்பு நல்லாவே கலர் மாறிடுச்சு பாருங்க. இப்போ இதுக்கு அடுத்தது பூண்டு ஒரு 5-6 பல்லு சேர்த்திக்கலாம். காஞ்ச மிளகா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. இப்போ பாருங்க, எல்லாமே நல்லா வணக்கியாச்சு. கடைசியாக ஒரு சின்ன ஒரு 2 கொட்டை அளவு புளி சேர்த்திக்கலாம். புளி சேர்த்திட்டு ஒரு வதக்கிட்டு இதை நாம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதான், 4 பொருள் தாங்க இதுக்கு. டேஸ்ட்டு சும்மா நல்லா இருக்குங்க இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதி வருது பாருங்க. அந்த பக்கம் சட்னி வதக்கியாச்சு. இந்த பக்கம் தண்ணி கொதிச்சோடனே நம்ம வந்து சம்பா ரவை இருக்குங்களா, அது போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பாடு இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை வெள்ளை ரவை இருந்தாலும் போட்டுக்கலாம். இது எதுக்கு போடுறோம்னா கட்டி விழுகாமல் இருக்குங்க. அப்புறம் களி வந்து ரொம்ப நைஸாக இருக்குது, சாப்பிட்றப்போ நல்லா வலுவலுன்னு இருக்கும். அந்த வலுவலுப்பு இல்லாமல் கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. அதுக்கு தான் ரவை சேர்த்துறது. மெயினாக வந்து கட்டி விழுகாதுங்க, அதுக்கு தான் சேர்த்துறோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/4 டம்ளர் கொஞ்சம் மேலே எடுத்துருக்கிறேன். ஏன்னா மாவு வந்து ஒரு 1.5 டம்ளர் இருக்கும், அதனால. இப்போ பாருங்க, ரவையை போட்டுடலாம். ரவை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டுடலாம், வேகட்டும். இப்போ பாருங்க, ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பொங்குச்சுன்னு தட்டத்தை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். பொங்கி வந்துருங்க. இப்போ பாருங்க, எல்லாம் பொங்கி தட்டத்திலேயே எல்லாம் நிறைய ஒட்டிடுச்சு பாருங்க, ரவை எல்லாமே. பாருங்க, ரவை நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இங்கேயும் கரண்டிலேயே ரவையை வரமாட்டேங்குதே. பாருங்க, வெந்துருச்சு. இனி அடுத்தது வந்து மாவு போட்டுடலாம். அடுப்பு வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க மாவு.
போட்டு இப்படி அமுத்தி விட்டுருங்க மாவை. மிக்ஸ் பண்ணிங்கனாவே கட்டி விழுகாதுங்க. கொஞ்சோண்டு மாவு வச்சுட்டேன். இப்போ பாருங்க கட்டியே விழுகாது பாருங்க. இந்த மாதிரி கரண்டி எடுத்துட்டீங்கன்னா கட்டி விழுகாது. கிளற கிளற கட்டியெல்லாம் உடஞ்சி போயிடும். பாருங்க இப்படி ஒரு 2 நிமிஷம் கிளறினீங்கனாவே போதுங்க. அடுப்பு கம்மியா வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க இப்போ கட்டியே இல்லை பாருங்க. இப்படி ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா நல்லா வெந்துடும் களி. இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க, கட்டியே இல்லை. இந்த மாதிரி பக்குவத்துல வந்து நம்ம வந்து போதும். இதுக்கப்புறம் மாவு போட்டீங்கன்னா அப்புறம் வேகாது, அப்புறம் ரொம்ப கல்லாட்டம் ஆயிருங்க. இது வெந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிரும். போதுங்க இந்த பக்குவத்துக்கு. நான் கொஞ்சமா மாவு நிறுத்திட்டேன், போடல. நான் தண்ணியும் எடுக்கல, அதே தண்ணியிலேயே மாவு போட்டேன். பாருங்க இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே அல்வா மாதிரி இருக்குது. இன்னொரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க எப்படி வெந்திருக்குதுன்னு. இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். இப்ப பாருங்க மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்ப பார்க்கலாம், திறந்து கெட்டி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. சூடா இருக்கு, பார்த்து தரங்க. இப்போ பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு கெட்டி ஆயிருக்கு. அப்போ கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தது பாருங்க. இப்போ கெட்டி ஆயிடுச்சு. இனி ஆற கெட்டி ஆயிருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாங்க. தண்ணி தொட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கதான் தண்ணி தொட்டோம்னா இங்கே பாருங்க இப்படி கையில் இதாக ஆகலை பாருங்க. பிசு பிசுன்னு எதுவுமே விட்டவே இல்லை மாவை. இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, எந்த ஒரு கட்டி இல்லை, புருடு எதுவுமே இல்லை. மாவு தண்ணிக்குள்ளே போட்ட உடனே நல்லா அமுத்தி விட்டு நல்லா கிளறினீங்கன்னா கட்டி விழுகாது. பாருங்க இப்படி பந்து மாதிரி நல்லா அல்வா மாதிரி இருக்குது, சுட சுட இருக்குது. நீ இது ஆற கெட்டி ஆயிரும். நம்ம அதுக்குள்ள மூடி போட்டு வச்சுட்டு போய் நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. அதாவது உப்பு போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சட்னி ரெடி, கோதுமை களி ரெடிங்க. சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். சூடாக சாப்பிட்றோனுங்க. அதனால முதலே சட்னி அரைச்சி வச்சுட்டு நீங்கள் எப்பவுமே களி செய்யுங்க. இப்போ பாருங்க போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிச்சமாயிருக்கு. அதாவது நீங்கள் ரவை கம்மி பண்ணால் இந்த மாவும் பிடிச்சிரும். நம்ம கொஞ்சம் ரவை கொஞ்சோண்டு 1 டேபிள் ஸ்பூன் அதிகமானங்காட்டி இந்த மாவு கொஞ்சம் மிச்சம். ஏன்னா ஒவ்வொரு மாவும் ரவையும் தண்ணி வந்து கொஞ்சம் கூட்டி குறைக்குங்க, இழுக்கும். பழைய கோதுமையெல்லாம் இருந்ததுன்னா நல்லாவே தண்ணி பிடிக்கும். இப்போ பாருங்க நல்லா களி பாருங்க எவ்வளோ நல்லா பாருங்க. ஆற பாருங்க எப்படி கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ பாருங்க இப்படி குண்டாலியும் கூட போட்டு இப்படி உருட்டினீங்கன்னா நல்ல உருண்டை வந்துருங்க. இப்போ பாருங்க நல்லா தண்ணி குண்டால தண்ணி தொட்டுட்டு நல்லா ஒரு 2 கரண்டி எடுத்து போட்டீங்கன்னா நல்ல உருண்டை வந்து பாருங்க. சுட சுட கோதுமை களியும் நம்ம கடலைப்பருப்பு சட்னியும் ரெடிங்க. சட்னி தாளிக்கவே வேண்டாம், நீங்கள் இப்படியே, ஏன்னா எண்ணெயிலேயே எல்லாமே வணக்கித்தான் அரைக்கிறோம். டேஸ்ட்டு நல்லா இருக்கும், கெடாமையும் இருக்குங்க. நீங்கள் சுட சுட இந்த கோதுமை களிக்கும் இந்த கடலைப்பருப்பு சட்னியும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை பாருங்க களி எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க, பந்து மாதிரி இருக்குதுங்க. அதாவது இப்படி எடுத்தோம்னாவே பாருங்க அப்படி ரப்பர் மாதிரி வருது பாருங்கதா, சூப்பரா இருக்கு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கதா, அப்படியே சும்மா அப்படியே கோழி குண்டு உருண்டையாட்டம் வருது பாருங்க, சூப்பரா இருக்குங்க. அப்படியே சட்னியில போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். நீங்களும் வீட்டுல இதே மாதிரி செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சுட சுட கோதுமை களியும் கடலைப்பருப்பு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. அதாவது இந்த வெயிலுக்கு சாப்பாடு டிஃபனு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி ராகி களி, கோதுமை களி அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. அதாவது கோதுமை களி கூட நீங்கள் ராகி மாவும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ராகி மாவு ரெண்டும் எப்படி வேணாலும் நீங்கள் கலந்தும் கூட போட்டுக்கலாம். அதோட கம்பு மாவும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏன்னா அது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. வெயில் காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் களியெல்லாம் வாரத்தில் 1 நாள் 2 நாள் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ ரொம்ப ஈஸி தாங்க, இது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த சட்னிக்கு பதிலாக உங்கள் வீட்டில் ஏதாவது சட்னி சாம்பார் இருந்ததுனாலும் கூட ஒரு வேளைக்கு இந்த மாதிரி களி கலரி சாப்பிடுங்க. அதாவது களி கலர்றது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, பார்த்தீங்க ரொம்ப ஈஸி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் வீட்லயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ், மசாலா ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தரோம். யாராவது வேணும்னா ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் முன்னாடியே புக் பண்ணுங்க. நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொரியர் மூலமாகவும் எல்லாம் அனுப்புகிறோம். லோக்கலில் எல்லாமே வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முன்னாடியே எங்களுக்கு கால் பண்ணுங்க. என் பேர் வந்து மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. நன்றி, வணக்கம்.